வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீ மகாலட்சுமி வாஸ்து. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான 23rd பிளான். ஆல்ரெடி 22 பிளான்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் ஆட் பண்ணுறோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த பிளான் வெஸ்ட்டு ஃபேஸிங்கான பிளான். யூஸ்வலாக 30க்கு 40, 40க்கு 30 அப்படி இருக்கும் 1200 ஸ்கொயர் ஃபீட்னா. பட் இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா இடத்தோட அகலம் 20 அடியாகவும் நீளம் கொஞ்சம் அதிகமாக 60 அடியாகவும் இருக்குது. பில்டிங்கோட அகலம் 16 அடியாகவும் நீளம் 54 அடியாக இருக்குது. இது மேற்கு பார்த்து இருக்கிறதுனால வடமேற்கு மூலையில் நம்ம அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுட்டோம். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த உச்ச மூலையில் என்ட்ரன்ஸுக்கு நேராக சின்ன கேட்டும் காருக்காக பெரிய கேட்டும் வச்சுருக்கோம். ஸோ இந்த போர்ட்டிகோலேருந்து இங்கே இன்னொரு கேட்டுன்னு நான் போட்டிருக்கேன். அது எதுக்காக அப்படின்னா அவுட்டர் ஸ்டாக்கேஸுங்கிறதுனால நம்ம ரெண்டல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நம்ம இங்கே கேட் வச்சுட்டோம்னா மெயின் டோர் இங்கே வச்சுக்கலாம். அதுக்காக அப்படி போட்டிருக்கேன். இந்த மெயின் டோர் வழியாக என்ட்ரானோம் அப்படின்னா இன்னொரு பேசேஜ் வழியாக என்ட்ரானா பெட்ரூம் தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பெட்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேசேஜ்லேயும் வச்சுக்கலாம், இல்லை இங்கேயும் வச்சுக்கலாம். ஸோ இங்கே சோஃபாலாம் போடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இல்லை இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது, நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேசேஜ் வழியாக லிவிங் ரூம், பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. ஸோ இந்த லிவிங் ரூமில் இருந்து இங்கே கரெக்டாக 10க்கு 16 இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம இங்கே பூஜா ரூமும் ஸ்டோர் ரூமும் அமைச்சிருக்கோம். பூஜா ரூம் நமக்கு இந்த கிழக்கு சைடில் போகணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டோர் ரூம் நடுவில் போட்டுட்டு பூஜா ரூமை நம்ம இங்கே அமைச்சிருக்கோம். அது இல்லாமல் டாய்லெட் பக்கத்தில் பூஜா ரூம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டோம். ஸோ இந்த பூஜா ரூம் ஆக்சுவலாக நம்ம எப்பயுமே வடக்கு இல்லைன்னா கிழக்கு பார்த்து அமைப்போம். இந்த இடத்துல நம்ம வடக்கு பார்த்து அமைச்சிருக்கோம். ஸோ இங்கே விண்டோ ஸ்ட்ரைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இங்கே விண்டோ அமைச்சிருக்கோம். ஸோ அடுத்து டைனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வடகிழக்கு மூலையில் எப்பயுமே நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் விடுவோம். அதனால் இந்த இடத்துல நம்ம ஓப்பனாக இன்னொரு டோர் வச்சுருக்கோம். மேற்கு பார்த்த வீட்டுக்கு எப்பயுமே நம்ம இன்னொரு டோர் வைக்கணும். அதனால் இந்த என்ட்ரன்ஸுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக இன்னொரு டோர் கிழக்க ஃபேஸ் பண்ணி அமைச்சிருக்கோம். ஸோ கிழக்குலேயும் வடக்குலேயும் அதிக இடம் விடணும் ஏதோ ஒரு சைடில். அதனால் இங்கே கிழக்கில் மேற்கை விட அதிக ஸ்பேஸ் விட்டுருக்கோம். நம்ம இந்த பேக் சைடுங்கிறதுனால நமக்கு வேறு பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணுங்கிறதுனால அப்படி வச்சுருக்கோம். ஸோ இந்த டைனிங்லேருந்து தென்கிழக்கு மூலையில் அக்னி மூலையில் கரெக்டாக கிச்சன் அமைச்சிருக்கோம். ஸோ இந்த ஓப்பனிங்லாம் பார்த்திங்கன்னா இல்லை எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த பூஜா ரூம்லேயும் நம்ம வெளிச்சம் படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே இன்னொரு விண்டோ அமைச்சிருக்கோம். 4 சைஸும் ஸ்பேஸும் நம்ம போயிட்டு வர மாதிரி கரெக்டாக அமைச்சிருக்கோம். இனி வரப்போகிற வீடியோவில் இதே 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வெஸ்ட் ஃபேஸிங்க்கான இன்னொரு பிளான் தான் பார்க்க போகிறோம். வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.